வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஏற்றாப்புல செம்ம டேஸ்ட்டாக ஒரு தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு ஒரு 3 துண்டு பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டோன்னே பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸு 3 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரும், அதோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வதக்கிக்கணும். அதை வதக்குனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம தேவையான பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. அந்த பதம் வந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அடுத்தடுத்தது நம்ம போடும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த வெங்காயம். அதுக்காண்டி தான் நல்லா வதக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் கேரட் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். அதையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தில் நமக்கு தண்ணி பதம்லாம் இருக்கும், அதிலே நம்ம வதக்கும் போது நல்லா அந்த காயெல்லாம் வெந்து வர அளவுக்கு நம்ம பரட்டி விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். கேரட் பீன்ஸு போடுறதுனால இந்த இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். வெங்காயம் அந்த காயெல்லாம் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். கேரட் பீன்ஸு போட்டு நம்ம செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. நான் ஒரு குட்டியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வதங்கி அது ஒரு கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், இப்போ தக்காளி போட்டதுனால மறுபடியும் நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இது செய்யணும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு நான் ஒரு மூடி போட்டிருக்கேன். இந்த மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன். பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியிலே அது வந்து நல்லா வெந்து வரும் நமக்கு. நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் மசாலா நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். காரம் தூக்கலாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, மசாலாவிலே எல்லாம் போட்டு வதக்குறேன். இப்போ தான் நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இந்த மசாலா அந்த காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மிலே தாங்க வச்சு செய்யணும், அப்போ தான் அந்த தொக்கு பதம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், தண்ணிலாம் இஞ்சி போய் அது நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா தொக்கு பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காண்டி சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிட்டால் நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.